ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் இல்லைங்க. பூனை தூங்குது. சமையல் இல்லைன்னா சமையல் இருந்தால் வீட்டுக்குள்ளே பூனை வரும். பூனை ஏதாவது சாப்பிட நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஃப்ளாட்டில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம். அதுக்கு ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். சின்ன பொண்ணு தான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணா. டிஜே எல்லாம் போட்டாங்க. எல்லா சாங்ஸுக்கும் நல்லா ஆடி முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் நாங்கள் கிஃப்ட்டை கொடுத்தோம். கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட செக்ஷன் சாப்பாடு இருக்கவே இருக்குது, அதுக்கு போயிட்டோம். ஆனால் இந்த ரிசப்ஷனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 4 மணிலேருந்து அக்காலும் தங்கச்சியும் 2 பேரும் கிளம்புறாங்க. மேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். நாங்கள் சாப்பாடுக்கு வந்துட்டோம். தோசை, சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா, தோசைக்கு வந்து சட்னி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா மால்புவா, ரசகுல்லா, அப்புறம் வெஜிடபிள் ரோல் ஒன்று கொடுத்தாங்க. கோபி 65, 2 ஃப்ரை கறி ஒன்று வந்து உருளைக்கிழங்கு, ஒன்று சேனை காய், அது வந்து ராய்த்தா கொடுத்துருந்தாங்க. முட்டைக்கோஸ் காய் கொடுத்துருந்தாங்க. சாம்பார் சாதம், ரசம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பைனாப்பிள் ரசம் சூப்பராக இருந்தது. மணத்தக்காளி காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு போட்டிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பளம் போட்டிருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தயிர் சாதம் கேட்கவே வேண்டாம். மாதுளம்பழம்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தூத் பீடா அப்படின்னு வெளியில் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஐஸ்கிரீம் மாதிரியும் இருந்தது, பீடா வாசனையும் அதில் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் சின்ன பொண்ணு நல்லா ஆடி, சாப்பிட்டதெல்லாம் ஜெரிக்கணும் இல்லையா, நல்லா ஆடி முடிச்சுக்கிட்டு இருந்தா. டிஜேல 2 பாட்டு மிக்ஸ் ஆகி வந்தது. அவளுக்கு எதுக்கு ஆடணும்னே தெரியல, இருந்தாலும் சமாளித்து ஆடிட்டா அவள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதுக்கு நடுவில் அக்காவும் தங்கச்சியும் நல்லா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.